பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி சேமியால புட்டு பண்ணிட்டு, லஞ்சுக்கு கீரை கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் கொஞ்சமா வெண்டைக்காய் இருந்துச்சு. அதையுமே பொரியல் பண்ணிட்டேன். அது கூட கொஞ்சமா ரசம் வச்சுட்டேன். இப்போ ஆஃபீஸ்க்கும் இல்ல ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதுக்கு கீரை கடையல்லையே அதே அப்படியே குடுத்துருவேன். ரசம் வந்து வைக்க மாட்டேன். ஈவினிங் டைம்ல வந்ததும் ரசம் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்றதுக்காக. இப்போ மார்னிங்ல வெறும் புட்டு மட்டும் அப்படின்னு நம்ம சாப்பிடுறப்ப, அது பத்தாதுன்னு நெனச்சோன்னா, எக்ஸ்ட்ராவா நம்ம மதியம் வைக்கிறோம்ல கூட்டு, பொரியல் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ கிட்ஸுக்கு கூட அவ்வளவா தேவைப்படாது காலை டைம்ல. இதோட ஒரு எக் வச்சோம்னாலே போதும். பட் நமக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது தான். முன்னாடிலேருந்து நமக்கு தெரியும். அதாவது ஒரு டிவி ஷோல ஆங்கரிங் பண்ணும்போது, ஒருத்தர வந்து பேசி நக்கல் பண்ணி, கிண்டல் பண்ணிட்டு, அது ஒரு லைவ்லியா கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல எடுத்துட்டு போறது. அது மாதிரி அது அடுத்தவங்கள கிண்டல் பண்ணி பேசி வர்றதே ஒரு ஷோவா அதுக்கப்புறம் வந்துச்சு. இப்ப அது ஒரு கன்டென்ட் ஸ்டைலாவே மாறிடுச்சு. என்ன அடுத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி, ரோஸ்ட் பண்ணி, அதுலேருந்து நேம் கெயின் பண்ணிக்கிறது. இந்த ஸ்டைல் ஆஃப் கன்டென்ட் வந்து பூமிங் தான். பட் அட் வாட் காஸ்ட்ன்னு எனக்கு புரியல. அதாவது அடுத்தவங்களோட இத வந்து புல் பண்ணி தான் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சா, நம்மளோட பேசிக் வேல்யூஸ்லேருந்தே நம்ம வந்து நம்மள கீழ இறக்கிக்கிறோம். அதாவது ரெஸ்பெக்ட் அப்படின்னு கொஞ்சம் நாள்ல இருந்து அது இருக்காது. அத நம்ம ஃபுல்லாவே ரீப்ளேஸ் பண்ணிருவோம். என்னன்னா நக்கல், நையாண்டின்னு கொண்டு வந்துருவோம். அவ்வளோதான். இதுல ஸ்கேரியஸ்ட்டான பார்ட் என்ன தெரியுமா? நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க என்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத. அத அதாவது அடுத்தவங்கள நக்கல் பண்ணி கிண்டல் பண்றதே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும். அது வந்து ஒரு தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பீயிங் ஹார்ஷ் இஸ் கூல் அப்படிங்கிற மாரியும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். என்ன பொறுத்தவரையும் யார் ஒருத்தர் அடுத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி, ரோஸ்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களோ, அது அவங்களோட பெர்சனல் ப்ராஃபிட்காக தான் பண்றாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன்.